நம்ம ரவீந்திர ஜடேஜா குஜராத்தில் ஜாம்நகர் அப்படின்ற ஊரில் தான் பிறகுறாரு. இவர் என்னதான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்ததுனால அப்பா செக்யூரிட்டியாகவும் அம்மா நர்ஸாகவும் போகிறாங்க. ஸோ நம்ம ஜடேஜாவுக்கு தூக்கத்தில் எனக்கு வியாதி இருக்கிறதுனால இவர் வந்து கிரிக்கெட் அனுப்பலாம். ஸோ அந்த டைம்லேயும் தூங்கிடுவான் அப்படின்றதுனால 10 வயசு பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தால 18 வயசு மேலே இருக்கிறதுனால பந்து மட்டும் பொறுக்கி போட வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம லைஃபே கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாரு வீட்டுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா அழுதுகிட்டே என்னை பஸ்ஸில் மிஸ்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீ கிரிக்கெட்டில் ஜெயிச்சு கார் வாங்க நம்ம அதில் போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இவரும் தன் முறைப்படி கிரிக்கெட் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு போலீஸ்கிட்ட. ஸோ அங்கேயும் ஒரு சில வாட்டி பந்து தான் பொறுக்கி போட வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த பந்தை போய் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெம்பு கடி அப்படின்றாங்க. ஸோ அவருக்கு எப்படி கரெக்டாக த்ரோ அடிக்கிறத கற்றுக்கிறாரு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவரும் கிரிக்கெட்டை குவிட் பண்ணலாம் அப்படின்ற நினச்சிலும் தங்கச்சி வந்து நீ இந்தியன் டீமுக்கு ஆடணும் தான் அம்மாவுக்கு ஆசை அப்படின்றாங்க. ஸோ அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வேர்ல்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்க நம்ம ரவீந்திர ஜடேஜா.